ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு என்ன வசனம் பார்க்க போறோம்னா, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, அதாவது நீங்க வெளிச்சமா இருக்கீங்க. மெய்யான ஒளியா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை நீங்க உங்களுக்குள்ள வச்சிருக்கீங்க. அவருடைய வெளிச்சமா நீங்க இருக்கீங்க அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. ஓகே, வெளிச்சத்துடைய தன்மை என்ன தெரியுமா? அதனால அந்த எவ்வளோ ஒளி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூரம் வந்து அது வந்து ஒளியை வந்து தண்ணியில் இருக்கிற அந்த பார்ட்டிகிள்ஸ் ஒளி துகள்கள் இல்லையா, அதை வந்து அவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணும். ஓகே, நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் பெற்ற இயேசுனுடைய அன்பை சொல்கிறீங்க? அதை இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கலாமா? ஓகேவா? அப்போது தேவனை நீங்கள் மட்டும் உங்களுக்கு மட்டும் எல்லாம் செய்வார்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே உங்கள் சரீரத்துக்குள்ளே மாம்சத்துக்குள்ளே அடக்கி வச்சுருந்தீங்கன்னா தேவன் சந்தோஷப்படுவாரா? அந்த ஒளியினுடைய தன்மையை அதை வந்து அடைச்சி ஒளிச்செல்லாம் வைக்க முடியாது இல்லையா? நம்ம அதுக்குண்டான இடத்துல தான் வந்து வைக்கும். அப்போ தான், அதாவது விளக்கு தண்ணின் மேலே வைப்பான்னு சொல்லியிருக்கு இல்லையா? அது அவள் அந்த ஹைட்டில் இருந்தால் தான் நிறைய பேருக்கு வந்து பிரகாசிக்க முடியும் இல்லையா? அப்போது உங்களை உயர்த்தாதனுடைய ஒரு நோக்கமும் அதுதான். நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை வந்து நீங்கள் வந்து வெளிக்கொண்டு வரலைன்னா அது பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் இல்லையா? இப்போது இதே இன்னொருத்தருக்கு தேவ அன்பை வந்து அவங்க ருசிச்சிருந்தாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு பிரகாசிச்சிருப்பாங்க. ஓகேவா? எந்த அளவுக்கு தேவனை வெளிக்கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, நாம் இன்னுமே வந்து அமைதியாக இருக்காமல் நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்குது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோங்க. ஓகே, உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு கிறிஸ்தனுடைய அன்பை வெளிக்கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அதன்படி வாழுங்க, வசனத்தின்படி வாழ்ந்து அது சாட்சியாக இருங்க அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகே, ரெண்டாவதாக உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வசனத்தை நீங்கள் கற்று தேர்ந்த அந்த வசனங்களை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஓகே, அக்கம் பக்கத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கு, ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு, இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு சாட்சியாக இருங்க வசனத்தின்படி. ரெண்டாவதாக வந்து அதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். ஓகே, உங்கள் வாயை விரிவாக துறைங்க. அதில் கர்த்தர் அந்த வார்த்தையை போட்டு நிரப்புவார். சரியா? நீங்கள் தயங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஓகே, இது எப்படி செய்கிறது அப்படின்ட்டு. ஓகே, தைரியமாக நீங்கள் வந்து பேசுங்க. அந்த நேரத்தில் உங்களை அருளப்படுறதன்படி வந்து பேசுங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி சாட்சியாக இருங்க, வசனத்தின்படி தெய்வ அன்பில் நிறைஞ்சு இருங்க. ஓகே, நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு வேல்யூவான பொருளை அதை நீங்கள் வந்து ஒரு ஷோகேஸில் வச்சு நீங்கள் மட்டும் அழகு பார்த்தா அது யூஸ் ஆகிருக்குமா? அதை வந்து ஒரு வைக்க வேண்டிய இடத்துல ஒரு மியூசியம்லையோ அப்படி பப்ளிக் பிளேஸில் வச்சா எல்லாருமே பார்த்து அதனுடைய பயனை பெறுவாங்க இல்லையா? நீங்கள் உங்களுடைய சரீரத்தில் இயேசு கிறிஸ்துவ அடக்கி வச்சுக்காதீங்க, வெளியில் வாழ்ந்து காட்டுங்க. ஓகே, அன்பாயிருங்க, ஆவியின் கனி வந்து கொடுக்க ட்ரை பண்ணுங்க, நீடிய பொறுமையாக. அப்போ கேட்பாங்க, எப்படி உன்னால் மட்டும் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியுது? ஓகே, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, உன்னால் எப்படி சந்தோஷமாக இருக்குன்னு கேட்கும்போது நீங்கள் சொல்லுங்கள், இயேசு அந்த சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறார். நான் இல்லை, அவர் தான் எனக்குள்ளே இருந்து இதை எல்லாத்தையும் எனக்கு கற்றுக் கொடுக்குறாருன்னு அப்போ சொல்லுவாங்க மற்றவங்க புறஜாதியாரும். ஓகே, எனக்கு அந்த இயேசு வேணும், நான் என்ன பண்ணுறதுன்னு. ஓகே, அது வந்து அவங்களுடைய ரட்சிப்பினுடைய ஆரம்பமாக இருக்கும். ஓகே, எல்லாரையும் மன்னிங்க. கிறிஸ்தவனுடைய சுபாவம் இருக்கு இல்லையா? ஒன்றுத்தையும் உங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுக்காதீங்க. கோபம், கசப்பு, மூர்க்கம், வெறி, களியாட்டு எதையும் வச்சுக்காதீங்க. ஓகே, மன்னிங்க. அந்த மன்னிப்பின் வழியாக தான் ரட்சிப்பே வந்து துவங்கும். ஓகேவா? அப்போ உங்களுக்குள்ளே இருந்து இயேசு புறப்படட்டும். ஓகே, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒளி உங்களில் இருந்து வெளிச்சமாக வந்து உலகமெங்கும் பிரகாசிக்கணும்னு சொல்லிட்டு தேவனும் விரும்புகிறாரு, நானும் விரும்புகிறேன். ஓகே, உங்களுக்கும் அந்த விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜெபிங்க, இயேசுப்பா எப்படி நான் உங்களை வந்து வெளிக்கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த வசனத்தின்படி வாழுங்க. நீங்கள் சாட்சியாக இருந்து நீங்கள் உலகத்துக்கு வந்து வெளிச்சமாக வந்து கர்த்தர் வந்து கொண்டு வர உங்களை அப்படி தான் வச்சுருக்காரு. நீங்கள் மேபி உங்கள் மாம்சக்கிரியனால அடக்கி வச்சுருக்கலாம். ஓகே, அவருக்கு நீங்கள் விட்டு கொடுக்கும்போது அவர் வந்து வெளியே கொண்டு வர்றார், அவர் பிரஸ்தாபப்படுவார். ஓகேவா? கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் வழியாக உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.